ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் கழுவி தொடச்சி எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுமே கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற வழுவழுப்பு தன்மை எல்லாம் அப்போ தான் போகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது புளிக்குழம்புல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் தேவையான அளவு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 2-3 வரமிளகாய், உரித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டால் தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வறுபட்டால் தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு மிளகு சேர்த்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது நம்ம கடுகு சேர்க்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் சேர்க்குறேன். அது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதை கழுவி கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். இது கூடவே மஞ்சத்தூள், 2-3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாலும் கலர் நல்லாயிருக்கும். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுமே தீய விடக்கூடாது. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை அலசி தண்ணியை சேர்த்துட்டு புளியை கரைச்சி சேர்த்துடலாம். நான் பழைய புளி, கருப்பு புளி தாங்க எடுத்துருக்கேன். அதையே சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு வடிகட்டி சேர்த்துடலாம். புளிக்குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பழைய புளி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொதிச்சப்புறம் வெண்டைக்காய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு செக் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காவை வதக்கி சேர்க்கும்போது வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் சாப்பிட நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10-20 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய், பூண்டு, வரமிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால நல்லா மணமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம குழம்புக்கு வச்ச தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா திக்காகணும். புளிக்குழம்பு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட அப்பளம், ஆம்லெட் இல்லை வேக வச்ச முட்டை எது சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.